ஹாய் கைஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிஸ்டர் ட்ரம்ப், மிஸ்டர் மோடி. நம்ம பிரதமர் மோடியை போய் யூஎஸ்ஏல வெள்ளை மாளிகையில் பார்த்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இப்போ நம்ம ட்ரம்ப்பும் மோடியும் எதை வச்சு முன்னிலை வச்சு பேசியிருக்காங்கன்னா, யூஎஸ்ஏ பொருளாதாரமும் இந்திய பொருளாதாரத்தையும் மேம்படுத்துறதுக்காக பேசியிருக்காங்க. முதல் விஷயம் என்னன்னா, யூஎஸ்ஏலேருந்து இந்த ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்களை ட்ரம்ப்பு ஏற்படுத்தணும், அதாவது சில டேக்ஸஸை குறைக்கணுன்றதை பற்றி பேசியிருக்காரு. முக்கியமாக இந்த ஹார்லி டேவிட்சன் பைக் பற்றி. ஸோ அதில் என்னென்னா, இப்போ ரெடியூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. 50% ஆஃப் டேக்ஸ் இருக்காமா, அது 40% குறைக்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்திருக்காங்க. தென் இந்த ஆமட்ஸு, நட்ஸு, இந்த மாதிரி சீட்ஸ் வகைகள்லையும் ஏற்றுமதி இறக்குமதியில் இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவர் என்னவா குறிப்பிட்டிருக்காருன்னா, டேரிஃப் கிங்குன்னு குறிப்பிட்டிருக்காரு. நம்மகிட்ட ஹை டேக்ஸஸ் இருக்கிறதாவும் நம்ம டேரிஃப் கிங்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்தியாவை பாராட்டியிருக்காரு. ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வாரில் இந்தியா நியூட்ரலாக இல்லாமல் நாங்கள் அமைதியின் பக்கம் அப்படின்னு சொன்னனால இந்தியாவை பாராட்டியிருக்காரு. இது இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. இந்த 2025 இந்த எண்ட் ஆஃப் த 2025 நம்மளுக்கு பொருளாதார ரீதியாக வளரணும், இந்தியாவும் சரி அமெரிக்காவும் சரி. தென் இந்தியாவும் யூஎஸ்ஏலேருந்தும் சில ஃபியூவல் கன்சப்ஷன் லைக் நேச்சுரல் கேஸ் அந்த மாதிரி வாங்கணும். ஒரு 50 பில்லியனுக்கான கேஸ் அண்ட் ஆயில்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க தான் டாப் செல்லராக இருக்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. அது டாப் செல்லர்ன்றதை விட அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியும் பேசியிருக்காங்க. இதை தாண்டி யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸும் டிஃபென்ஸ் ட்ரோன்ஸும் நம்மளுக்காக அவங்க கொடுக்க தயாராக இருக்காங்க. அந்த ஜெட்ஸோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ். அது பார்த்திங்கன்னா, தென் ட்ரோன்ஸ் பார்த்திங்கன்னா MQ-9Bன்ற ட்ரோன்ஸையும் நம்மளுக்கு கொடுக்குறதா பேசியிருக்காங்க. இது இல்லாமல் ஸ்மால் மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். ஸோ அதான் அங்கேருந்து இந்த ஃபியூயல் கன்சப்ஷன் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுற மாதிரியும் ரியாக்டர்ஸ், அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸையும் நீங்கள் நிறைய வளர்த்துக்கணும், அதுக்குள்ளே கொண்டு வரணுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சைனாவை பற்றி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. சைனாக்கு எதிராக நம்ம பொருளாதார ரீதியாக வளரணும், அவங்கள எதிர்க்கணும், கவுண்டர் அட்டாக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 4 கண்ட்ரிஸ் ஒன்று சேர்ந்து கவுண்டர் அட்டாக் பண்ணலாம், இது சைனாக்கு எதிராக ஒரு இது செய்யலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 கண்ட்ரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏ, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. இந்த குவாட் கூட்டணி, அதாவது 4 கூட்டணி சேர்ந்து நம்ம சைனாக்கு எதிராக இது பண்ணலாம், எக்கனாமிக்கலாக வளரலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவுண்டர் அட்டாக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இட்ஸ் லைக் ஒன் ஃபைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் ஃபைட்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பட் பொருளாதார ரீதியாக வளரலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ்ஏல இல்லீகல் மைக்ரன்ஸ் நிறைய இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக இல்லீகல் மைக்ரன்ஸ் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் வீட்டுக்கு அனுப்புகிறதா சொல்லியிருக்காரு. அது பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பிடுவோம், ப்ளஸ் எந்த ஒரு இல்லீகல் மைக்ரன்ஸும் இருக்க மாட்டாங்க. 18,000 இல்லீகல் மைக்ரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 18,000 இல்லீகல் மைக்ரேட்ஸும் இந்தியாவுக்கு திருப்ப போகிறாங்க. அதே மாதிரி நம்ம மோடி என்ன வலியுறுத்தியிருக்காருன்னா, H1B விசா ஹோல்டர்ஸ் அவங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும், எந்த ஒரு தடங்கள் இருக்கக்கூடாதுன்ற மாதிரியும் கேட்டிருக்காரு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ்ஏ நம்ம ட்ரம்ப் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இந்தியா டு இஸ்ரேல் அண்டு இட்டாலி, அதாவது ரயில் வழி பாலம், ரயில் மூலயமா பாதை அமைச்சு அது மூலயமா எக்கனாமிக் க்ரோத்தும் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தும் நம்ம அடையலாம்
ஃப்யூச்சரில் அதை பற்றி பேசலான்னு சொல்லியிருக்காங்க. இதை சுருக்கமாக என்ன மாதிரி இதை வலியுறுத்தியிருக்காங்கன்னா, மாகா MAGA ப்ளஸ் MIGA அப்படின்ற மாதிரி ஷார்ட் ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா இது ஒரு வகையான ஒரு ஷார்ட் ஃபார்ம். என்னென்னா மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அதுதான் MAGA. அடுத்து மேக் இந்தியா கிரேட் அகெயின், MIGA. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு அது ரெண்டுமே மெகா விஷன், இது ரெண்டும் சேர்ந்தா மெகா விஷன், நான் ஃப்யூச்சரை நோக்கி போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து மோடி இப்போ அங்கே இப்போ மீட் பண்ணது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 13ஆம் தேதி, பிப்ரவரி 13ஆம் தேதியும் 14ஆம் தேதி மீட் பண்ணி இது சம்மந்தமாக பேசியிருக்காங்க. இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம டெவலப்மெண்ட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. இதில் ஏஐயும் அடக்கும். இதில் ஏஐ அப்போ இந்த நம்ம இலான் மஸ்கோட ஸ்டார் லிங்க் இருக்கு இல்லையா, அதை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரதை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சர் இஸ் கோயிங் டு பி பெட்டர் இந்தியான்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியாவோட வளர்ச்சி கண்டிப்பாக மேம்படும்ன்றதையும் நான் நம்புகிறோம். இதுவும் இல்லாமல் நம்ம ட்ரம்ப்பு, நம்ம ரஷ்யாவோட அதிபர் இருக்கார்லே புட்டின், அவரையும் வர வச்சு நீங்கள் யுக்ரைனோட வாரை வந்து பீஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வலியுறுத்தியிருக்காரு. மேலும் இது நல்லபடியாக முடியுன்றதை நான் நம்புகிறேன். ஸோ ஹோப் ஸோ. நம்ம எல்லாருக்குமே வார் பிடிக்காது, ஏன்னா வார்னால எவ்வளோ மக்கள் அழிஞ்சாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்னும் அந்த அழிவுகளையும் அந்த உயிரிழப்புகளையும் நம்ம எடுக்க வேண்டாம், லைக் அந்த விஷயத்துக்குள்ளே போக வேண்டான்றது தான் என்னோடய ஸ்டாண்டு. வேர்ல்டு பீஸ் இஸ் த பெஸ்ட். திஸ் இஸ் மை செகண்ட் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டை போட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் நான். தேங்க்யூ.